வாழ்க வளமுடன். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது முட்டிக்கால் வலி. கால் முட்டி வலிக்குன்னு சொல்றாங்க பாருங்க. நிறைய பேருக்கு இந்த ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்றாங்க. உடம்போட வெயிட் வந்து கால் முட்டிக்கு சம்பந்தம் சிலருக்கு இருக்கலாம், ஆனா அது மட்டும் காரணம் கிடையாது. அது சாஃப்ட் லேயர் மேல ரெண்டு முட்டியும் போடுது. அப்படி படும்போது இந்த மாதிரி ஆக்ஷன்ல இருக்கும்போது நமக்கு அந்த சாஃப்ட் லேயர் வந்து தாங்கி பிடிக்கும் போது நமக்கு வலி இருக்காது. நம்ம காய்கறிகள் சாப்பிடும்போது, பழ வகைகள் சாப்பிடும்போது, மாம்பழம் சாப்பிட்டா ரொம்ப சூடு அதிகம்னு சொல்றோம் பாருங்க. அந்த சூடுத்தன்மை, அந்த மாதிரி உடம்புக்குள்ள இன்னொரு சூடு இருக்கு பாருங்க. அந்த சூடுத்தன்மை மாறும்போது நமக்கு என்ன ஆகுது, இந்த லேயர் வந்து கொஞ்சம் ட்ரை ஆகுது. உடம்புக்கு தேவையில்லாத விஷயங்கள் எல்லாமே உடம்பு குப்பைகள் தானே. வலி நல்லதுன்ற தலைப்புல நிறைய விஷயங்கள் பார்த்துக்கிட்டு வரும். இன்னைக்கு நம்ம கத்துக்க போறது, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது முட்டிக்கால் வலி. கால் முட்டி வலிக்குன்னு சொல்றாங்க பாருங்க. நிறைய பேருக்கு இந்த ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்றாங்க. இதற்கான காரணங்கள் என்ன, இது எப்படி நம்மளே சரி பண்ணிக்கிறதா நம்ம இன்னைக்கு கத்துக்க போகிறோம். நார்மலா எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா, உடம்பு வெயிட் அதிகமா போட்டுடுச்சு அப்படின்னா கால் முட்டி வலிக்கும், கால் முட்டி அது தாங்க மாட்டேங்குதுன்னு சொல்றாங்க. நம்ம பிராக்டிக்கல் லைஃப்ல பார்க்கும்போது ஒல்லியா இருக்கிறவங்க கால் வலிக்குது, கால் முட்டி வலிக்குது. நிறைய குண்டா இருக்கிறவங்க கால் முட்டி வலிக்க மாட்டாங்க. அப்ப கால், அதாவது உடம்போட வெயிட் வந்து கால் முட்டிக்கு சம்பந்தம் சிலருக்கு இருக்கலாம், ஆனா அது மட்டும் காரணம் கிடையாது. அதை தவிர பல காரணங்கள் இருக்கு. இன்னொரு காரணம் எதுன்னு பாத்தீங்கன்னா, நல்லா கவனிச்சு பாருங்க. ரெண்டு முட்டி இப்படி இருக்கு, ரெண்டு முட்டி இப்படி வேலை செய்யும், ஆனா ஜாயின் ஆகக்கூடாது, தொடக்கூடாது. ரெண்டும் ஒண்ணு கூட தொடக்கூடாது, தொடாம இருக்கணும். அதே நேரத்தில் இங்க ஸ்பேஸும், அதாவது ஸ்பேஸும் இருக்கக்கூடாது, நடுவில் ஏதோ ஒன்று இருக்கணும். இதற்கு நம்ம உடம்பு இயற்கையாகவே என்ன பண்ணுது, ஒரு ஜவ்வு படலம், ஒரு சாஃப்ட் லேயர் ஒன்று கிரியேட் ஆகிடுச்சு. அந்த சாஃப்ட் லேயர் மேல ரெண்டு முட்டியும் போடுது. அப்படி படும்போது இந்த மாதிரி ஆக்ஷன்ல இருக்கும்போது நமக்கு அந்த சாஃப்ட் லேயர் வந்து தாங்கி பிடிக்கும் போது நமக்கு வலி இருக்காது. இந்த சாஃப்ட் லேயர் என்ன ஆகுது, கொஞ்சம் கொஞ்சமா ட்ரை ஆகுது. உடம்போட சூடுத்தன்மை அதிகமாகிறதுனால நம்ம 98.6 98.4 டெம்பரேச்சர் சொல்ற மாதிரி அந்த சூடுத்தன்மை கிடையாது. இதை தவிர வேற ஏதோ சூடுத்தன்மை உள்ளுக்குள்ள சூடுன்னு சொல்றோம். அதாவது நம்ம காய்கறிகள் சாப்பிடும்போது, பழ வகைகள் சாப்பிடும்போது, மாம்பழம் சாப்பிட்டா ரொம்ப சூடு அதிகம்னு சொல்றோம் பாருங்க. அந்த சூடுத்தன்மை, அந்த மாதிரி உடம்புக்குள்ள இன்னொரு சூடு இருக்கு பாருங்க. அந்த சூடுத்தன்மை மாறும்போது நமக்கு என்ன ஆகுது, இந்த லேயர் வந்து கொஞ்சம் ட்ரை ஆகுது. ட்ரை ஆகுது அப்படின்னா சாஃப்டா இருக்கக்கூடியது கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகுது. அதே மாதிரி உடம்புல கழிவுகள் அதிகமாக சேரும்போது, குப்பைகள் அப்படின்னு சொல்லும் போது, அதாவது உடம்புல குப்பைகள் சொல்லும் போது நம்ம வயிறை கிளீன் பண்ணாமல் இருக்கிறது, அசுத்தமாக ரத்தம் அசுத்தமாக இருக்கிறது, இதெல்லாமே இருக்கும்போது உடம்புல குப்பைகள், அதாவது உடம்புக்கு தேவையில்லாத விஷயங்கள் எல்லாமே உடம்புக்கு குப்பைகள் தானே. இந்த குப்பையை எடுக்கிறதுக்கு அதுக்கு தான் அந்த காலத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா, 6 மாதத்துக்கு ஒரு தடவை, 3 மாதத்துக்கு ஒரு தடவை வேதி மாத்திரை சாப்பிட்டு வயிறை கிளீன் பண்ணுவாங்க. மாதம் ஒரு தடவை இல்லை வாரம் ஒரு தடவை நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிப்பாங்க. நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிச்சா உடம்புல நிறைய நல்ல விஷயங்கள் மாறும். நல்லெண்ணெய்ன்றது உடம்பு கால்சியம் பாருங்க, கால்சியம் சேர்க்கக்கூடியது. அது வெயில் வந்த பிறகு நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிப்பாங்க. வெயில் வந்த பிறகு நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிச்சா கால்சியம், அதாவது ப்ரோ விட்டமின் சூரிய ஒளியிலிருந்து வந்து நல்லெண்ணெய் மூலியமா அது உடம்புக்குள்ள அப்சர்வ் பண்ணி நம்ம உடம்புக்குள்ள கால்சியம் கூட சேர்க்கக்கூடியது. அதெல்லாம் அந்த மாதிரி குளிச்சாங்க. அதுவும் இல்லாமல் உடம்போட சூடுத்தன்மை சொன்னோம் பார்த்தீங்களா, வெப்பத்தன்மை. உள்ளுக்குள்ள மாம்பழம் சாப்பிட்டா வெப்பம் அதிகமாக, சூடு அதிகமாக சொல்றாங்க. அந்த சூடத்தை வந்து பேலன்ஸ் பண்ணக்கூடியது நல்லெண்ணெய் குளியல், அதாவது தேங்காய் எண்ணெய் குளியல். உங்களுக்கு எது ஒத்துக்கிறதோ குளிங்க. இதெல்லாம் நம்ம இப்போ செய்யறதில்லை. அதனால உடம்போட சூடுத்தன்மை அதுவும் ஒரு கழிவு தான், அதுவும் டாக்ஸின் தான். நம்ம உடம்பை சுத்தப்படுத்தாம எல்லாத்தையும் சாப்பிட்டு இருக்கோம். சமைத்த உணவுகள், சமைக்காத உணவுகள், வறுத்த உணவுகள் எல்லாத்தையும் சாப்பிட உடம்புக்கு தேவையான பல விஷயங்கள் உள்ளுக்குள்ள போய் சேர்ந்து அது முழுமையாக வெளியில போகாமல் இருக்கிறதுனால டாக்ஸின் சேர்ந்து உடம்போட சூடுத்தன்மை அதிகமாகுது. அந்த டாக்ஸின்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, அந்த டாக்ஸின்ஸ் என்ன ஆகுது, இந்த ஜாயிண்ட்ல போய் லேயர்ல போய் சேர்ந்துது. அப்ப என்ன ஆகுது, அந்த ஜாயிண்ட்ல சேர லேயர் வந்து அந்த சாஃப்ட் லேயர் கொஞ்சம் ட்ரை ஆக, கொஞ்சம் அழுத்தம் அதிகமாக இந்த ரெண்டும் முட்டி இருந்து அந்த லேயர்லாம் உராயும் போது சாஃப்டா இருக்கிறவங்க நம்ம வலி தெரியல, சாஃப்ட் கொஞ்சம் ட்ரை ஆக அது வலிக்க ஆரம்பிக்குது. சரி, இப்போ என்ன பண்ணலாம்? ஏதோ ஒன்று நீங்க எதானாலும் சொல்லிக்கோங்க, எனக்கு வலி இருக்கு, இப்போ என்ன பண்ணலாம், வலி எப்படி சரி பண்ணலாம்? நல்லா கவனிச்சுக்கோங்க. காலோட அமைப்பு எப்படி இருக்குன்னு பார்த்தா, கால் வந்து பின்பக்கமா மடக்கக்கூடிய அளவு நம்ம இருக்கு. நம்ம அப்படி மடக்கிறது இல்லை, சமணம் போட்டு உட்கார்றது இல்லை. சமணம் போட்டு உட்காந்து அவர்களையும் இப்படி மடக்கி வச்சுக்கிறோம். ஆனால் மேக்சிமம் இப்போ சேர்ல உட்கார்றதுனால எல் ஷேப்ல தான் வருது. கால் எல் ஷேப்ல உட்காந்து முழுமையாக மடக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கல. இப்போ ஒரு பொருளை நம்ம ஃபுல்லாக ஃப்ளெக்சிபிளாக இருக்கக்கூடிய ஒரு பொருளை அதை யூசேஜை பாதியாக யூஸ் பண்ண என்ன ஆகும்னா ஸ்ட்ரக் ஆக ஆரம்பிக்கும். இதே மாதிரி தான் உடம்பும் பல வருடங்களாக நம்ம சேர்ல உட்காந்து எல் ஷேப்லேயே வச்சு எல் ஷேப்ல இப்படி தான்
இப்படி இடுப்பு இருக்குது, தொடை இருக்குது, கால் முட்டி இப்படி இருக்குது, இப்படி வச்சுக்கிறோம். இந்த மாதிரி வச்சு ஆனால் இவ்வளோ தூரம் மடக்கக்கூடிய அளவுக்கு காலுக்கு வசதி இருக்குது, வாய்ப்பு இருக்குது, மடக்க முடியும். ஆனால் எல் ஷேப்பில் வச்சு முழுசாக மடக்க விட மாட்டேங்கிறோம். இப்போ என்ன ஆகுதுன்னா அந்த மாதிரி விஷயங்கள்னால தான் அதிகமாக வந்து டாக்ஸின்ஸ் அந்த ஜாயிண்ட்ல வந்து சேருது. இப்போ என்ன பண்ணணும்? சரி, எல்லாம் முடிஞ்சிருச்சுங்க, என்னென்னமோ நடந்துருச்சு, இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்குறீங்களா? இப்போதான் நம்ம என்ன செய்ய போகிறோம்? இந்த வலியை எப்படி சரி பண்ணதை கற்றுக்க போகிறோம். சாதாரணமாக கீழே உட்காந்துக்கோங்க. இந்த சேர்லாம் உட்காரக்கூடாதுங்க. சாதாரணமாக கீழே உட்காந்துக்கோங்க. கால் நீட்டி உட்காந்துக்கோங்க. நான் இந்த பலகையில் உட்காந்துருக்கிறேன், நீங்கள் கால் நீட்டி உட்காந்துக்கோங்க. கால் நீட்டி உட்காந்துக்கிட்டு நல்லா ரிலாக்ஸாக வச்சுக்கோங்க. கால் ரெண்டு ரிலாக்ஸாக வச்சுக்கிட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நீ கேப்னு சொல்லுவாங்க பாருங்க. இந்த நீ கேப் இங்கே இருக்கு பார்த்தீங்களா? இந்த நீ கேப் வந்து என்ன பண்ணுங்க, இப்படி மெதுவாக, ரொம்ப ஸ்ட்ராங்காக டச் பண்ணக்கூடாதுங்க. மெதுவாக இப்படி டச் பண்ணுங்க. மெதுவாக இப்படி அசைவ பண்ணுங்க. தினமுமே காலையில் எழுந்திரிச்சோன்னா உட்காந்து பெட்டில் உட்காந்துருங்க. பெட்டில் உட்காந்து பண்ணாதீங்க, கீழே நீங்கள் உட்காந்துருங்க. ஒரு பாய் போட்டுக்கோங்க. பாய் போட்டு நேராக ரிலாக்ஸாக உட்காந்துக்கோங்க. எனக்கு ரொம்ப நேரம் உட்கார முடியாது, செவத்துல கூட சாஞ்சு உட்காந்துக்கோங்க. இப்படி சாஞ்சு உட்காந்து ரிலாக்ஸாக உட்காந்து. இதுக்கு ரொம்ப முக்கியமான கால் தான். கால் நல்லா ரிலாக்ஸாக நேராக வச்சுக்கிட்டு இந்த நீ கேப் பாருங்க, மெதுவாக இப்படி ப்ரெஷர் கொடுங்க. இப்படி சுற்றி அழுத்தம் கொடுங்க, மெதுவாக சாஃப்டாக. சரிங்களா? இதை சுற்றி நிறைய அக்குபஞ்சர் பாயிண்ட் இருக்கு. இந்த அக்குபஞ்சர் பாயிண்ட்டுக்கு எல்லாமே மசாஜ் கொடுக்குற மாதிரி இப்படி மெதுவாக சாஃப்டாக அப்படியே அழுத்தம் கொடுங்க. என்னங்க இந்த மாதிரி அழுத்தம் கொடுத்தா சரியாகணும், எல்லாருக்கும் முட்டி வலி சரியாயிடுமே அப்படின்னு கேட்குறீங்களா? சொல்கிறேன், அடுத்தது என்னென்ன பண்ணணும்னு சொல்கிறேன். இந்த மாதிரி சாஃப்டாக கொடுக்க முட்டி வலி இந்த கேப் இருக்க பாருங்க, இந்த மூவ்மெண்ட்லாம் இருக்கும்போது கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும் இந்த இடம். சரிங்களா? அதே மாதிரி கால் பின்னாடி இருக்கு பாருங்க, இந்த இடம், இந்த இடத்துக்கும் அதே மாதிரி மெதுவாக இப்படி அழுத்தம் கொடுக்கும், ப்ரெஷர் கொடுக்கும். ஒரு அழுத்தம் சாஃப்டாக மசாஜ் பண்ணி பாருங்களேன், உங்களுக்கே நல்லா ரிலாக்ஸாக இருக்கும். கால் முட்டி வலி எவ்வளோ வலி இருந்தாலும் சரி, லைட்டாக வலி இருந்தாலும் சரி, எனக்கு முட்டி வலிலாம் இல்லைங்க நல்லா தாங்க இருக்குன்றீங்களா? பரவாயில்ல, இருந்தாலும் நீங்கள் இந்த மாதிரி மசாஜ் கொடுக்க கால் ஸ்ட்ரென்த் ஆகும், இந்த முட்டி ஸ்ட்ரென்த் ஆகும். ஃபியூச்சரில் சப்போஸ் வலி வராமல் இருந்தால் இப்போவே அது வலி வராமல் இருக்கிறதுக்கு முன்னேற்பாடுன்னு வச்சுக்கோங்க. இப்போ மெதுவாக அப்படி அழுத்தம் கொடுக்குறோம். சரிங்களா? கால் ஃபுல்லாக ரெண்டு கால் கொடுக்கும். இந்த கால் முடிச்சிட்டிங்களா? அடுத்த இந்த கால் ரிலாக்ஸாக. இது நல்லா ரிலாக்ஸ் பண்ணுறீங்க ஒரு 10 டைம்ஸ். அதாவது நல்லா ரிலாக்ஸ் பண்ணி முடிச்சிட்டிங்க ஒரு 2 மினிட்ஸுக்கு. அதுக்கப்புறமா இதுக்கு 2 மினிட்ஸ்க்கு அதே மாதிரி ரிலாக்ஸாக மெதுவாக ப்ரெஷர் பண்ணிக்கணும். மெதுவாக இந்த ஃபர்ஸ்ட் நீ கேப் இருக்குது பார்த்தீங்களா? அதை லைட்டாக ரிமூவ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கால் முட்டி அந்த நீ கேப்பை சுற்றி லைட்டாக ப்ரெஷர் கொடுங்க. மெதுவாக அழுத்தம், மெதுவாக தானே பண்ணணும், ரொம்ப ஸ்ட்ராங்காக அழுத்தக்கூடாது. அதுக்கப்புறம் கால் பிடிச்சி வந்துக்கிங்க, மெதுவாக அழுத்தம் கொடுங்க. இது ஒரு 2 மினிட்ஸுக்கு. அப்புறம் மறுபடியும் இது ஒரு 2 மினிட்ஸ், இது ஒரு 2 மினிட்ஸ். ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இது ஒரு 3 டைம்ஸ், இது ஒரு 3 டைம்ஸ், ஒரு 6 மினிட்ஸ், 2, 4, 6, 8, ஒரு 10 நிமிஷம் முடிச்சுக்கோங்க. மேக்ஸிமம் ஒரு 10 நிமிஷத்தில் 12 நிமிஷம் பொறுமையாக ரிலாக்ஸாக 2 காலுக்கும் இப்படி அழுத்தம் கொடுத்துட்டு என்ன பண்ணுங்க, நல்லெண்ணெய் இருக்கு பாருங்க, நல்லெண்ணெய் லைட்டாக சுட வச்சுக்கிட்டு அந்த வாமாக அப்ளை பண்ணுங்க. இது எப்போ பண்ணணும்னா காலையில் எழுந்திரிச்சுன்னு பண்ணால் ரொம்ப சிறப்பாகும். சரிங்களா? வாமா அப்ளை பண்ணி லைட்டாக அப்படி மசாஜ் பண்ணுங்க. நல்லா 2 காலுக்கும். நான் சிலர் வந்து காலையில் எழுந்திரிச்சு நான் ஒரு 4 மணி நேரம் 1 மணி நேரம் கழிச்சு குளிப்பேன் அப்படின்னா குளிக்கிறதுக்கு ஒரு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி பண்ணுங்க. முடிஞ்ச அளவு காலையில் எழுந்திரிச்சோன்னு சீக்கிரம் குளிச்சிருங்க. காலையில் எழுந்திரிச்சு 1 மணி நேரத்துக்குள்ள குளிச்சா ரொம்ப நல்லது. ஏன் தெரியுங்களா? உடம்பு நம்ம தூங்கும் போது உடம்பு வெப்பநிலை, உடம்புல சக்தி ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்று ஓட்டம்லாம் கொஞ்சம் மாறி இருக்கும். குளிக்கும் போது நம்ம அந்த உடம்போட சூடுத்தன்மை சொன்னோம் பார்த்தீங்களா, அது பேலன்ஸ் ஆக ஆரம்பிக்கும். அழுக்கு போகிறது மட்டும் கிடையாது, உடம்போட சூடுத்தன்மை பேலன்ஸ் ஆக ஆரம்பிக்கும். அதனால முடிஞ்ச அளவு காலையில் எழுந்திரிச்சு ஒரு 1 ஹவருக்குள்ள குளிச்சுட்டா ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போ இது வந்து முட்டிலாம் போட்டு மசாஜ் பண்ணி என்னெல்லாம் போட்டு மசாஜ் பண்ணி விட்டுட்டோமா, ஒரு 1/2 மணி நேரம் சொல்லுங்க. நல்லா கொஞ்சம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் வேலையெல்லாம் செய்யுங்க. ரெகுலராக செய்ய வேண்டிய வேலைகள்லாம் செய்யுங்க. செஞ்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க, லைட்டாக குளிக்கலன்னா கூட பரவாயில்ல, லைட்டாக வார்ம் வாட்டர் எடுத்து இந்த முட்டியில் அந்த பகுதியில் ஊற்றி மெதுவாக அப்படி தடவி விடுங்க. 2 காலையும் தினமும் செய்யுங்க. எனக்கு ஒரு கால் தாங்க வலிக்குது, இன்னொரு கால் வலியில், 2 காலும் தினமும் செய்யுங்க. பேலன்ஸ் ஆகும். இப்படி செய்ய 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 தொடர்ந்து ஒரு 15-20 நாள் நீங்கள் செஞ்சுக்கிட்டே இருங்க. நிச்சயமாக உங்களுக்கு இப்போ என்ன வலி இருக்கோ அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகி ஒரு 15 நாள் 20 நாள் தொடர்ந்து செய்யும்போது 50% பெயின் நிச்சயமாக கம்மியாகிடும். இல்லை ஜவ்வு உடஞ்சி போச்சு, ஜவ்வு பிஞ்சு போச்சு, கால் முட்டி எலும்பு தேஞ்சு போச்சுலாம் என்னென்னவோ டாக்டர் சொல்கிறாங்களே, பயன்படுத்துகிறாங்களே, என்ன வேணாலும் சொல்லிட்டு போகும். நீங்கள் இதை செய்யுங்க. இதை செய்ய செய்ய இது உங்களுக்கு நல்ல ஒரு பலன் கிடைக்கும்.
இந்த நேரத்தில் இன்னும் சில விஷயங்கள் செய்யுங்க. என்னென்னு தெரியுங்களா? முதல்ல வயிறை கிளீன் பண்ணுங்க. வேதி மாத்திரை சாப்பிட்டு வயிறு கிளீன் பண்ணலாம். உப்பு தண்ணி குடிச்சு வயிறு கிளீன் பண்ணலாம். மாதுளம் பிஞ்சு இருக்கும் பார்த்தீங்களா? மாதுளம் செடியில் பிஞ்சு இருக்கும், பிஞ்சோ குட்டியாக இருக்கும். அந்த மாதுளம் பிஞ்சு ஒரு 2 வாங்கிட்டு கடைசியில் வாங்கிக்குவாங்க, இல்லை செடியில் உங்ககிட்ட எல்லாம் பறிச்சுப்பாங்க. அதை தண்ணியில் ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சு மிக்சியில் போட்டு நல்லா ஸ்மாஷ் பண்ணி வடிகட்டி குடித்தா வயிறு கிளீன் ஆகும். கடுக்காப்பொடி சாப்பிட்டா வயிறு கிளீன் ஆகும். வேதி மாத்திரை சாப்பிட்டா வயிறு கிளீன் ஆகும். விளக்கெண்ணெய் சாப்பிட்டா வயிறு கிளீன் ஆகும். இந்த மாதிரி நிறைய விஷயம் உடம்பையும் ரத்தத்தையும் சுத்தப்படுத்த நிறைய விஷயங்கள் இருக்கு, டெக்னிக் இருக்குது. அது அடுத்தடுத்த பதிவுகளை ஒன்றுனா பார்ப்போம். என்னென்ன விஷயங்கள் என்னென்ன மாதிரியான உடம்பு சுத்தப்படுது, அதாவது உப்பு தண்ணி எப்போ குடிச்சா, எந்த நேரத்தில் குடிச்சா, என்ன மாதிரி குடிச்சா, என்ன மாதிரி டாக்ஸின்ஸ் வெளியே போகுன்றத ஒன்றா நம்ம அடுத்தடுத்த பதிவுகளை பார்த்துக்கலாம். இப்போ பேசிக்காக வயிறு கிளீன் பண்ணுறது, ஏன்னா உடம்புல டாக்ஸின்ஸ் வெளில போகணும். அதே மாதிரி வாரம் எண்ணெய் தேய்ச்சி குளிங்க. எண்ணெய், அதாவது ஞாயிற்றுக்கிழமை எண்ணெய் தேய்ச்சி குளிக்கக்கூடாது. ஞாயிற்றுக்கிழமை சூரியன், சரிங்களா? உடம்புக்கு குளிர்ச்சி, அதாவது உடம்போட தன்மையை பேலன்ஸ் பண்ணக்கூடியது தான் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது. சூரியன் கிழமை அன்னைக்கு நம்ம எண்ணெய் தேய்ச்சி குளிச்சோம்னா உடம்பு குளிர்ச்சி ஆகும். அங்கே வெளியில் சூரியனுடைய தாக்கம் இருக்கும். இங்கே உடம்புல குளிர்ச்சி தன்மை கொடுக்கும்போது நிறைய ப்ராப்ளம் வர்றது, ஃபியூச்சரில் ப்ராப்ளம் வர்றது வாய்ப்புகள் இருக்கு. எண்ணெய் தேய்ச்சி எப்படி குளிக்கிறது, எண்ணெய் குளிக்கிறது, அதையும் இன்னொரு வீடியோவில் பொறுமையாக நம்ம பார்ப்போம். வாரம் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கும். எண்ணெய் தேய்ச்சி குளிக்கும் போது உடம்புல இருக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் நல்ல மாற்றம் வரும். இன்னொரு ரொம்ப முக்கியமானது, உடம்புக்கு தேவை கால்சியம் சத்து. கால்சியம் சத்து நல்லா இருக்கணும் அப்படின்னா நம்ம கால்சியம் மாத்திரலாம் கீரைலாம் சாப்பிடுங்க. ஆனால் ப்ரோ விட்டமின் டி நமக்கு வேணும். ப்ரோ விட்டமின் டி எந்த உணவும் கிடையாது, சூரிய வெளிச்சத்தில் மட்டும்தான் இருக்கு. ஏர்லி மார்னிங் எழுந்திரிச்சு சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடி எழுந்திரிச்சு என்ன பண்ணுங்க, சூரியனை போய் பாருங்க. அந்த ஆரஞ்சு கலர் சூரியன் வராது. இப்போ செம்ம வெயில் அடிக்குதுங்க, இல்லை குளிர்காலத்தில் எப்படி பார்க்கறது, மழை காலத்தில் எப்படி பார்க்கறதுன்னு கேட்குறீங்களா? உங்களால் முடிஞ்ச அளவு நீங்கள் ஓப்பன் ஏரியாவில் மொட்டை மாடிக்குவாங்க, இல்லை 2 கதவை திறந்து வச்சுக்கோங்க. ஓப்பன் ஏரியாவில் நின்றுட்டு சூரியன் உதிக்கிற திசை கிழக்க பார்த்துக்கிட்டு சூரியனுக்கு எனர்ஜி சக்தியை ரிலீவ் பண்ணுங்க. சூரியனோட ஒளி நம்ம உடம்புல படப்பட ப்ரோ விட்டமின் டி உடம்பு கிடச்சி நம்ம உணவு மூலமாக எடுத்துக்கிறோம் பாருங்க. கால்சியம் நமக்கு கால்சியமாக உடம்புக்குள்ளே கன்வெர்ட் ஆகி போய் சேரும். அப்போ எல்லா எலும்பும் நல்லா இருக்கும். நம்ம உடம்பு கழிவை கிளீன் பண்ணுறோம். நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிச்சு நம்ம உடம்போட சூடை பேலன்ஸ் பண்ணுறோம். உடம்புக்கு தேவையான ப்ரோ விட்டமின் டி சக்தியை வாங்கி கால்சியம் சத்தை உருவாக்கும். இதெல்லாம் சேர்ந்து செஞ்சு அதுக்கப்புறமும் இந்த முட்டுக்கான இந்த எக்ஸசைஸ் சொன்னோம் பாருங்க. இப்போ லைட்டாக மசாஜ் கொடுக்குறது, எண்ணெய் தேய்ச்சி அதுக்கப்புறம் ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு லைட்டாக வாஷ் பண்ணுறது, லைட்டாக வார்ம் வாட்டர் வச்சு வாஷ் பண்ணுறது. இதை செய்ய 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 நிச்சயமாக பாருங்கள் உங்களுடைய கால் வலி, முட்டி வலி சரியாகும். அதே மாதிரி முடிஞ்ச அளவு கீழே உட்காருங்க. எப்பயுமே கீழே உட்காருங்க. கீழே சமணம் போட்டு உட்காருங்க. ரொம்ப நேரம் உட்காந்து கால் வலிக்குது, ஒரு 2 நிமிஷம் உட்காருங்க, ஒரு 3 நிமிஷம் உட்காருங்க. அப்புறம் ஈச்சிப்போங்க. அப்புறம் கால் நீட்டிப்போங்க. அப்புறமா சேரில் உட்காந்துருப்பாங்க. ஏன்னா மேக்ஸிமம் நம்ம சேரில் உட்காந்துருக்கோம். பைக் ஓட்டும்போது உட்காந்துருக்கோம், கால் எல் ஷேப்பில் தான் இருக்குது. கார் ஓட்டும்போது அப்படி தான் இருக்குது. ஆஃபீஸில் உட்காரும்போது இப்படி தான் இருக்குது. இப்போ சாப்பாடு டைனிங் டேபிள் உட்காந்து சாப்பிட்றது அப்படி தான் இருக்குது. அதனால ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் ஒரு 10 நிமிஷமாவது கீழே உட்காந்து கால் முட்டியை மடக்கி வச்சு உட்காருங்க. 10 நிமிஷம் தொடர்ந்து உட்கார முடியலன்னா கூட கால் நீட்டி உட்காருங்க. கொஞ்ச நேரம் மடக்கி உட்காருங்க, கொஞ்ச நேரம் கால் நீட்டி உட்காருங்க. இதெல்லாம் செய்ய 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 நிச்சயமாக உங்கள் கால் முட்டி வலி சரியாகி உங்கள் உடல் ஆரோக்கியமாக மாறும். இதை பற்றி இன்னும் டீட்டெயில்ஸ் வேணும், இன்னும் டீப்பாக தெரிஞ்சுக்கணும் நீங்கள் நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய கான்டாக்ட் நம்பருக்கு மெசேஜ் அனுப்புங்க, வாட்ஸ்அப் அனுப்புங்க. வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்புங்க, நிச்சயமாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இதற்கு முந்தைய பதிவில் நிறைய வலியை பற்றி சொல்லியிருக்கோம், அதையும் போய் பாருங்கள். வலி நல்லது என்றது ஒரு பதிவு சொல்லியிருக்கோம், அதையும் போய் பாருங்கள். அதோட லிங்க் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், போய் பாருங்கள். அப்போ தெரியும் நம்ம வலி ஏன் நல்லதுன்றது சொல்கிறோன்றத. நம்ம உடல் ஆரோக்கியமாக இருந்தால் நம்ம வாழ்க்கை சிறப்பாக இருக்கும், நம்ம மனசு தெளிவாக இருக்கும். அதனால நம்ம உடம்பு ஆரோக்கியமாக வச்சுப்போம். வாழ்க வளமுடன்.